உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான கழுதை புலிகள் வந்து இருக்குது. அதில் வந்து முதல் வகை வந்து ஸ்பாட்டட் ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உடல் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ புள்ளிகள் கொண்ட கழுதை புலின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ், அதாவது உடல் முழுவதுமாக வரிகள் இருக்கும். ஸோ அந்த வரிகள் இருக்கிறதுனால வரிகள் கொண்ட கழுதை புலின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வரிகளோ புள்ளிகளோ வந்து இருக்காது, உடல் முழுவதுமாக கிரே கலரில் இருக்கும். இது வந்து கிரே ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து ஹார்ட் வுல்ஃப் ஹைனாஸ். இது பார்க்குறக்கு ஓனாய் மாதிரி இருந்தாலுமே இது ஓனாய் கிடையாது, இது வந்து ஒரு கழுதை புலி தான். இந்த 4 வகைகள் தான் உலகம் முழுவதுமே இருக்குது. உலகம் முழுவதுமே இருக்குதுன்னா எல்லா நாடுகளிலுமே இல்லை. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்குது. இரண்டாவது வந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குது. மூன்று நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்குது. ஆசியாவில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம இந்தியாவிலுமே இருக்குது. ஸோ இந்த 4 வகையிலுமே இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வரிகள் கொண்ட கழுதை புலிகள் தான் இந்தியாவில் இருக்குது. அடுத்த கேள்வி உங்கள் மைண்டில் வரும், தமிழ்நாட்டில் கழுதை புலிகள் இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. நம்மளாம் பெருமைப்படக்கூடிய விஷயம், நம்முடைய தமிழகத்திலையும் வந்து கழுதை புலிகள் வந்து இருக்கின்றது.